முதலாவதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான இந்த நெடுஞ்சாலை திட்டத்தை 2007ஆம் ஆண்டு முதலாக இதற்கு திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்தை திட்டமிடுகின்ற போது 9 கிலோமீட்டர் தூரம் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான இந்த விரைவு உயர்மட்ட சாலை 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படுத்துவதாக முதலில் திட்டமிட்டார்கள். அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ திடீரென்று அந்த திட்டம் 19 கிலோமீட்டராக மாற்றி 2009ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியினுடைய பிரதமராக இருந்த மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களால் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது இந்த திட்டத்தை அனைத்து குடிசை பகுதிகளும் இந்திய குடியரசுக் கட்சியும் கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் ஒருபோதும் திட்டத்தை எதிர்க்கவில்லை, இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற விதத்தை தான் நாங்கள் எதிர்த்தோம். இது குறித்து அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்றைக்கு 2009 இந்த மாநிலத்தில் திமுக முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த சமீபத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த பிரச்சனையை அவரிடத்திலே நாங்கள் நேரடியாக சென்று விளக்கிய பிறகு அவர்களும் எங்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு ஏறக்குறைய 5 லட்சம் தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கின்ற அந்த நியாயத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை அன்றைக்கு கடுமையாக எதிர்த்தார். எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் அதிமுகவின் சார்பிலே ஒரு போராட்டத்தையும் இந்த திட்டத்தை எதிர்த்து நடத்தினார்கள். அதன் பிறகு அனைத்து குடிசை பகுதிகளையும் ஒருங்கிணைத்து இந்திய குடியரசுக் கட்சி நடத்திய அந்த போராட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இப்போதைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு டி ஜெயக்குமார் அவர்களை அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள செய்து தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு நாடாளுமன்றத்திலே திமுகவினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற திருமதி கனிமொழி அவர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசிய போது கூட அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே மிக கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த திட்டம் குடிசை வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற திட்டமாக இருக்கிறது, ஆகவே இதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆகவே இந்த திட்டத்தை ரத்து செய்த வேண்டும் என்று எதிர்த்தார்கள். அவர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதை சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தினார். இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம், அதற்கான நிதியுதவியும் நாங்கள் செய்ய முடியாது என்று அறிவித்தார். தொடர்ந்து இது குறித்து அவர்கள் சோமா கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற அந்த நிறுவனம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு ஆதரவாக கொடுத்த அந்த உத்தரவையும் எதிர்த்து தமிழக அரசின் சார்பிலே மேல்முறையீடு செய்யப்பட்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இது தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. திடீரென்று அதுவும் இந்த திட்டத்தை எதிர்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக இன்றைக்கு இந்த அரசு செய்கிறது என்று சொன்னால் குடிசை மக்கள் மட்டுமில்லாமல் பொதுவாக இருக்கின்ற, நியாயமாக இருக்கின்ற, நடுநிலையாக இருக்கின்ற அத்தனை பேருக்குமே இதை சந்தேகத்தோடு, அதிர்ச்சியோடு, வேதனையோடு பார்க்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு இது குறித்து தெளிவான முடிவை அறிவிக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் குடிசை பகுதிகளை, குடிசை வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அல்லது மாற்றிடமாக நீங்கள் மாற்று வழியில் கொண்டு போனால் அதை நாங்கள் கட்டாயம் வரவேற்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போது மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையும் அதுதான், நீங்கள் குழு அமைப்பதாக இருந்தால், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்தால் மக்களிடத்தில் கருத்து கேட்க வேண்டும். அரசினுடைய விதிகளின்படி 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டால் அந்த திட்டம் குறித்து
அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும். இதுவரை இந்த திட்டத்திற்கு எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டமோ அல்லது மக்களிடத்தம் என்ன விதமான எப்படி செய்ய போகிறோம் என்பதோ இதுவரைக்கும் இந்த அரசு செய்யப்படவே இல்லை. ஆக அன்றையிலிருந்து நாங்கள் வைக்கிறோம், எப்படி இதை செயல்படுத்த போகிறீர்கள்? இது கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் என்று சொல்கிறார். முதலில் இதை நாங்கள் ஆர்டிஐயில் இந்த திட்டம் குறித்து பல்வேறு துறைகளிலிருந்து நாங்கள் இது குறித்த கேட்டபோது பல ஆவணங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆவணங்களிலேயே இவர்கள் எவ்வளவு இந்த திட்டத்தில் முறைகேடாக செயல்படுத்த போகிறார்கள் என்று அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்களால் இந்த வழக்கை சந்திக்க முடியவில்லை.